வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 2024 வருடத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய 2024 வருடம் சாதகமா அல்லது பாதகமா, நல்லது செய்யுமா அல்லது நல்லது செய்யாதா? 2024 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுக ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரியில் சிம்ம ராசியில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கப்படுது. இது சாதகமா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அல்லது பாதகமா? தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. சிம்ம ராசியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் விருச்சிக ராசிக்கு 2வது பாவகத்தில் பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 255 டிகிரியில் சூரியனும், மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 242 டிகிரியில் உங்களுடைய ராசிநாதனும் இணைஞ்சி சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்கு 30 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 30 வருஷத்தில் யார் இருக்கா யார் இல்லைன்றது யாருக்கும் தெரியாது. யார் மூச்சு யார் கையிலும் இல்லை. அப்போது ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து 2வது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு. அப்போது இந்த நேரம் நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்யறதுக்குண்டான வருடம். இது வரைக்கும் நான் கிணத்து தண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், ஆற்று தண்ணி மாதிரி இருக்க ஆசை தான், முடியல. என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குதுங்க, என் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கல. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக இந்த 2024 வருடம் பிறந்த உடனே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைகிறதுக்கும் வாழ்வாதாரம் அமைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. தகுதின்றது படிப்பை சொல்கிறேனுங்க, உங்களுடைய உழைப்பு சொல்கிறேனுங்க, வேறு மாதிரி நினச்சிக்கிடாதீங்க. வசதி வாய்ப்புகளை சொல்லலை, உங்களுடைய படிப்பு சொல்கிறேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை உழைப்பு சொல்கிறேன். அப்போது படித்தவங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் பிறந்துருச்சா, நல்ல இடத்துல இருக்கிறாங்களா? இல்லை. காசு பணம் இருக்கிறவங்க எல்லாமே எல்லாம் செஞ்சிட்டாங்களா? இல்லை. அப்போது அதுக்கான நேர காலங்கள் வந்தால் மட்டுமே யாரை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் வைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சத்தியமாக இல்லை. அப்போ விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் புதுசாக ஒரு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த 2024 வருடம் பிறக்கப்படுது. 2023 வருஷத்தில் நிறைய பாடம் கற்றுக்கிட்டோம். இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த அனுபவம் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அந்த அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அப்போ இந்த 2024 வருடத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவப்பட்டிருக்கும். இந்த பக்குவமே நம்மளை முன்னுக்கு தள்ளும். 10 ரூபாய் இருந்தால் 100 ரூபாய் யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மை அதுதான், நெசந்தான். 10 ரூபாய் இருக்கும் கையில், நம்மளுடைய எண்ண சிந்தனையெல்லாம் 100 ரூபாயில் நிற்கும்.
ஆனால் இந்த 2024 வருடத்தில் நம்ம எப்படி இருப்போம்னா, 100 ரூபாய் கையில் இருக்கும், நம்மளுடைய எண்ணம் சிந்தனையெல்லாம் 10 ரூபாயில் தான் நிற்கும். அதுவும் மே மாதத்துலேருந்து நீங்கள் யாரோ எவரோ எந்த ஊரில் இருக்கிறீங்களோ எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ குறித்து வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. மே மாதத்துக்கு மேற்கொண்டு நிறைய நண்பர்களுக்கு நான் தேவைப்படுவேன் நன்றி சொல்கிறதுக்கு. ஜாதகம் பார்த்து அரையும் குறையுமா சொல்கிற காலகட்டத்தில் நீ எங்கேயோ இருந்து என் ராசிக்கு தான் ஏன் பலன் சொன்னேன், ஆனால் எனக்கு அப்படியே நடந்துருச்சு சத்தியமாக சொல்லுவீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் கமெண்ட்டில் என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் மே மாதத்துக்கு மேற்கொண்டு தயவுசெய்து மே மாதத்துக்கு மேற்கொண்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. மே மாதம் ஒரு 4 தேதிக்கு மேற்கொண்டு இதையே காணொலியை பாருங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு, உழைப்புக்கு தகுந்த உயர்வு. நீங்கள் படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி வளர்ச்சின்றது கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்சம் ஒரு முறை வளர்ச்சி கொடுத்தாவே அதை வச்சு வாழ்க்கை பூரா நம்ம நல்ல விதமாக இருந்துக்கிடுவோம். காய்க்கிற மரம் கல்லடி படுன்ற மாதிரி நிறைய கல்லடி பட்டுட்டோம். நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களும் துன்பங்களும் அனுபவிச்சிட்டோம். அப்போது துயரங்கள் துன்பங்கள் எல்லாமே இன்பமாக மாறக்கூடிய தருணம் தான் இந்த 2024. 2024 வருடம் தொடக்கத்திலேருந்தே நமக்கு நல்லது செய்யும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கொடுக்கும். பொருளாதாரத்தில் சிக்கல் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த மன அழுத்தம் குறையிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். ஒன்றே ஒன்று உங்கள் மனசில் வச்சுக்குவீங்க, கடன் உருப்பட்ட கடன் இருக்குது, ஏதாவது பண்ணிக்கலாம்னா கடனை கட்டாமல் பண்ணிக்கிறது எனக்கு மனசு வரல. நான் இருக்கிறனோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், நான் வாங்கின கடனை கட்டிட்டா போதுமியா அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்டவருக்கு நான் சொல்கிறேனுங்க, இந்த 2024 வருடத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் சுமைகள்லாம் நீங்கி 2025 வருடத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு காசு பணம் கொடுக்குற அளவுக்கு இருப்பீங்க. அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. அப்படி நடக்கலைன்னு என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. நீ எங்கேயோ இருக்கிறீங்க, எங்கிட்டோ இருந்து எதையோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் எங்கே இல்லைங்களா, வேலூரில் தான் இருக்கிறேனுங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேலூரில் இருக்கிறேனுங்க. நேரில் வந்து சோசியம் பார்க்குறது இல்லைங்க, அது வேறு விஷயம். ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி 2024 வருடம் உங்களுக்கு அசுர வளர்ச்சி தரப்போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஐயா, இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு வழியை தான் காட்டும், கையை பிடிச்சி எங்கேயும் கூட்டிகிட்டு போகாது. அந்த மாதிரி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக 2024 வருதுன்னா எதுவும் செய்யாமல் எந்த முயற்சியும் பண்ணாமல் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது இல்லையா? சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும், சம்பாதிக்கிற நேரத்தில் சாதிக்க முடியாது. சாதிக்கிறதுக்கான நேரம் வந்தால் தான் சாதிக்க முடியும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 வருடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிற இடம், சனி பகவான் இருக்கிற இடம், சுக்கிர பகவான் இருக்கிற இடம், இந்த ராகு கேது இவங்க எல்லாம் இருக்கிற இடமெல்லாம் நல்லா இருக்கு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும், தகுதி உயரும். முக்கியமாக மண்மனை வாங்கிறதுக்கான யோகம் கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். நாம் 2 வருஷ காலமாக இருந்த காசு பணத்தை தொலைச்சிப்புட்டு இருக்கிற நகை நட்டு அடமானம் வச்சுப்புட்டு கொடுக்கக்கூடிய லெவலில் இருந்த நாம் வாங்கக்கூடிய லெவலில் இருப்போம், வட்டி கட்டுற லெவலில் இருப்போம். அப்போ இதெல்லாம் மாறும் இந்த 2024 வருஷத்தில். ஆனால் முயற்சி அப்படின்ற ஒரு விதையை போட்டால் தான் விருச்சம் அப்படின்ற ஒரு வரவு அல்லது நமக்கு அந்த இது கிடைக்கும், பலன் கிடைக்கும், உயர்வு. அப்போது உழைப்புன்ற விதை போடாமல் உயர்வுன்ற வளர்ச்சி இல்லை, அந்த விருச்சம்ன்ற வளர்ச்சி கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. முயற்சி பண்ணுங்க, முன்னுக்கு வருவீங்க.
அதுக்கு ஏன் சார் ஜோசியம் பார்க்கணும்? நான் முயற்சி பண்ணால் நான் முன்னுக்கு வந்துடுறேன். எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுறோம். ஏன் போன வருஷம்தான் முயற்சி பண்ணீங்க, அதுக்கு முன்னுக்கு வருஷம்தான் முயற்சி பண்ணீங்க, முன்னுக்கு வரல இல்லை? ஐயா, பூ பூக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குதுன்னா அது பிஞ்சாகிறதுக்கு ஒரு நேரம், காயாகிறதுக்கு ஒரு நேரம், காய் பழுக்கிறதுக்கு ஒரு நேரம், ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி 3 மாதம் பயிர் போடுறதுக்கே நம்ம பட்டத்தை பார்க்குறோம், பட்டம் பார்த்து பயிர் செய்யின்ட்டு. அப்போ நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய கிரக அமைப்புகள் சொல்கிறபடி தானே நம்ம இருக்க முடியும். நாம் பொம்மைகள், இதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி 2024 வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் விருச்சிக ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கப்படும். சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது அரசாங்க உத்தியோகம்னு பெருசாக விருச்சிக ராசி நண்பர்கள் ஆசைப்பட மாட்டீங்க, அது வேறு விஷயம். இப்படி ஆசைப்படுறீங்கன்னா மருத்துவத்துறையில் நிறைய நண்பர்கள் படிச்சிருப்பாங்க. மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்கள், அதுபோக அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கும். சுயத்தொழில் சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறேனுங்க, வெளிநாடு தொடர்புள்ள வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்கும், இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுபோக 2 வருஷமாக 3 வருஷமாக மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, திருமணம் பண்ணேன், ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி 3 மாதம்தான் சார் நான் வாழ்ந்தேன். வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னெல்லாம் சில பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்படி மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா இந்த நேரம் நல்ல நேரம். ஏன்னா கல்யாணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை வாங்குவார். கல்யாணக்காரகன் உங்கள் ராசியிலிருந்து கல்யாண ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்புகளால் மறுமணத்துக்கு நல்ல நேரம். இந்த நேரம் திருமணம் கூட இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் செட் ஆகிடும். இந்த மறுமணம் அப்படி இல்லை. தப்பு ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க, பாதிப்பு 2 பேருக்கு இருக்கும். இப்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, அந்த பையனுக்கு ஒரு ஃபாஸ்ட் இருக்குது, அது மறக்க முடியாமல் அவங்களோட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் விளைகிறான் அப்படின்னா எந்த பாவம் அறியாத அந்த பொண்ணும் கஷ்டப்படும், அந்த பொண்ணுக்கும் வாழ்க்கை போச்சு. இல்லை இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் எந்த பாவம் அறியாத இந்த பையனுக்கும் வாழ்க்கை கெட்டு போச்சு. அப்போது ஒருத்தர் செய்கிற தப்பு தான், ஆனால் தண்டனை மட்டும் 2 பேருக்கு. மறுக்க வேறு பக்கம் போனால் 2ஆம் தரம் தானே அப்படின்னு 2ஆம் தரம் பொண்ணு தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும், இல்லை 2ஆம் தரம் பொண்ணு பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். யோசனை பண்ணி பாருங்க. எல்லாரும் ஆசாசையாக தான் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக கல்யாணம் பண்ணுறோம். 3 மாதம் 30 நாள் இந்த மாதிரி ஒரு சிக்கலெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு நடந்திருக்கு. அப்பேற்பட்ட சிக்கல் நடந்து மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சத்தியமாக இந்த நேரம் நல்ல நேரம். இந்த வாழ்க்கை வாழறதுக்கு தான் கடவுள் அந்த வாழ்க்கை பிரித்தாரா அப்படின்ட்டு நீங்கள் மனசார சந்தோஷப்படுற அளவுக்கு, மன நிறைவடைகிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் 2024 தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தை இல்லை. இது நடக்கலைன்னா என் தொழில், என் ஜோசியம் பொய்யை நான் ஒத்துக்கிறேன். இது நடக்கலைன்னா இது நிச்சயமாக நடக்கும், மாற்று கருத்து இல்லை. சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது, இன்றைக்கே கூட இருக்குது. ஆனால் அதுக்கான நேர காலங்கள் வரணும் இல்லையா? இந்த நேரம் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் பூர்வ புண்ணியஸ்தான கர்மா அந்த இடத்தையும், 8வது பாவகம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடத்தையும், 9வது பாவகத்தையும் உங்கள் ராசிநாதன் பார்க்குறாரு. அப்போது இதனால் நான் சொல்ல வர்றது எப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நம்ம கையில் 4 காசு இருக்காது, ஆனால் ஒரு வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க, கையில் 4 காசு இல்லை வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் அந்த எடுத்துக்கிறது? யோசனை பண்ணி பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது, கை நிறைய காசு பணம் இருந்தது. எத்தனை வீடு வாசல் நம்மளால் வாங்க முடிஞ்சுதுங்களா? இல்லை.
ஒரு செயல்படுத்துறதுக்கான நேர காலங்கள் வந்துருச்சுன்னா அந்த செயல்படுத்திட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். அந்த இடத்துல பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த செயல் செய்யாமல் இருக்கிறது இல்லை. பணமே இல்லாமல் நிறைய செயல்கள் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. பணம் வச்சுக்கிட்டு அந்த செய்ய முடியாமல் இருந்தேன்னு தான் சொல்ல முடியும். தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, கல்யாணம் பண்ண முடியல. தேவைக்கு மீறிய காசு இருக்குது, வீடு வாசல் வாங்க முடியல. இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதனால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய 2024வது வருடம் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது, அனுபவித்து சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்களை தரக்கூடிய தருணம் தான் இந்த 2024 விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். இது போக உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.